ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டை எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே இப்போ ரீசெண்டாக ரிசல்ட் வெளியிட்டுட்டாங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 10th லெவலில் எக்ஸாம் எழுத எல்லாருக்குமே இன்டர்வியூ கூடிய சீக்கிரம் நடக்க போது. அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் விடுவாங்க. நம்ம சேனலில் 10th லெவலுக்கு என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கு என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்றத நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்க போகிறோம். இது ஒரு ஃப்ரீ கிளாஸுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் இம்பார்ட்டண்ட்டாக முக்கியமாக பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதி ஜாயின் பண்ணவங்க இன்டர்வியூவில் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வீடியோ போடுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். டெய்லி நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் டெய்லி வீடியோ போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வரும். நான் சொல்கிற எல்லா கொஷின்ஸும் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தாங்க. இதுக்கு முன்னாடி வருடங்களில் கேட்ட ஒரு கொஷின்ஸ் தான். ஸோ எதுவுமே ஸ்கிப் பண்ணுற அளவுக்கு இல்லை. மிக மிக முக்கியமான கொஷின்ஸ் தான். ஆல்ரெடி நம்ம படித்த கொஷின்ஸ், தெரிஞ்ச கொஷின்ஸாக தான் இருக்கும். நம்ம அங்கே இன்டர்வியூன்னு போகும்போது சில பேர் மறந்துடுவாங்க. திருப்பி நம்ம படித்ததையே திருப்பி ரீகால் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் சீனியர், ஜூனியர் பெயிலிஃப், ரீடர், எக்ஸாமினர் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீனியர் பெரியப், ஜூனியர் பெரியப் இவங்க எல்லாத்துக்குமே கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்றதையும், எவ்வளோ மார்க் இருந்தால் நம்ம 100% கான்ஃபிடென்ஸ்லாம் இருக்கலாம், நெக்ஸ்ட்டு நம்ம போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது, எவ்வளோ மார்க் இருந்தால் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு முழு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் என்னென்னா, தமிழ்நாட்டின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி அவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா டிஎம்டி அர்ச்சனா பட்நாயக். இவங்க தான் தமிழ்நாட்டின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி. இரண்டாவது கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டின் மாநில தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா திரு சத்யபிரதா சாஹூ. அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா, மூணாவது காலை உணவு திட்டம் கொண்டு வந்தவர். காலை உணவு திட்டம் இப்போது ரீசெண்டாக தான் 2 வருடங்களுக்கு முன்னாடி தான் கொண்டு வந்தாங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. எனக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இதெல்லாம் பேசிக்கான கொஷின்ஸ் தான். ஆனால் நம்ம அந்த நேரத்தில் மறந்துடுவோம். நம்ம படிச்சிருப்போம், எங்கேயோ கேள்விப்பட்டிருப்போம். ஆனாலும் அந்த சமயத்தில் மறந்து போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. அதனால தான் திருப்பி நம்மளோட ஞாபகத்துக்காக தான் இந்த கொஷின்ஸ் ஆல்ரெடி எக்ஸாமுக்கு படிச்சிருப்போம். அந்த கொஷினையே நம்ம திரும்ப ஒரு தடவை இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போகிறது ரொம்பவே நல்லது. 4வது கொஷின் பார்த்திங்கன்னா, உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தாங்க. இது ஓய்வு பெறும் வயது பார்த்திங்கன்னா 62. உயர்நீதிமன்ற ஓய்வு பெறும் வயது 62. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 65. பார்த்திங்களா, ரெண்டுத்துக்குமே நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது. உயர்நீதிமன்றத்துக்கு ஓய்வு பெறும் வயது வேறவாக இருக்குது, உச்ச நீதிமன்றத்துக்கு ஜட்ஜஸோட ஏஜ் வேறு மாதிரி இருக்குது. அதனால் ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கிறது, உயர்நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் தனித்தனியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரிட்டையர்மெண்ட் வயசு 58 இல்லை 60 அந்த மாதிரி தான் இருக்கும். பட் பார்த்திங்கன்னா ஜட்ஜஸ்க்கு கொஞ்சம் டிஃபர் ஆகுது. இதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு 3 வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் உயர்நீதிமன்றத்துக்கு எத்தனை வயசு, உச்ச நீதிமன்றத்துக்கு எத்தனை வயசு, ஓய்வு பெறும் வயசு என்ன அப்படின்றத கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 கொஷின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தாங்க. கேட்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. 2021 கூட இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆஃபீஸர்ஸ், மசாஜ், வாட்ச்மேன் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதியிருந்தீங்க, அதுக்கான ரிசல்ட்டு அதுக்கான வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுகிட்டே வரோங்க. அதையும் பாருங்கள். அதாவது அதுக்கு ப்ராக்டிக்கல் என்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ப்ராக்டிக்கல் என்னென்ன மாதிரிலாம் நடக்கும் அப்படின்றத நம்ம வீடியோ போட்டுட்டு வரோம். நம்ம சேனலில் பாருங்கள். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை ப்ராக்டிக்கலுக்கு போகிறதா இருக்கட்டும், கண்டிப்பாக நம்மளோட
செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன்ஸ் நமக்கு சொல்ல தெரிஞ்சுருக்கணுங்க. எல்லாருக்குமே வந்து நீங்கள் தமிழில் தான் எனக்கு தெரியுன்ற பட்சத்தில் தமிழில் தாராளம் சொல்லலாம். இல்லை எனக்கு இங்கிலீஷ்லேயே சரளமாக நான் பேசுவேன் அப்படின்ற பட்சத்தில் இங்கிலீஷ்லேயே வந்து சொல்லலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா 6வது கொஸ்டின்ஸ், இந்தியாவின் மிகப்பெரிய நீதிமன்றம் வந்து அலகாபாத் நீதிமன்றம். 7வது கொஸ்டின்ஸ், இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி வந்து நம்ம எக்ஸாம்ஸ்லாம் வந்து கேட்ட ஒரு கொஸ்டின். விலங்குகளிடமிருந்து மனிதனால் பெறப்பட்ட முதல் உணவு வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால் தாங்க வந்து நம்ம விலங்குகளிலிருந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்துருப்போம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா புதுடெல்லி. இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு கொஷின்ஸாக, ஆனாலும் வந்து நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 9வது கொஸ்டின்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவங்க வந்து யாருன்னா திருமதி கீதா ஜீவன் அவர்கள். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். மகளிர் உரிமைத்தொகை பற்றி கண்டிப்பாக வந்து கேட்குறதுக்கு நிறையவே சான்ஸ் வந்து இருக்குது. சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா திருமதி கீதா ஜீவன் அவர்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவங்க வந்து யாருன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். 16வது கொஸ்டின், இப்போ ரீசெண்டாக வந்து துணை முதலமைச்சர் வந்து யார்? துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்போ தான் வந்து அண்மையில் வந்து இதை வந்து அறிவிச்சிருந்தாங்க. துணை முதலமைச்சர் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் தான். நம்ம இன்டர்வியூ பொறுத்தளவுலையும் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் இன்டர்வியூக்கு போகிறதா இருந்தாலுமே வந்து ஹைகோர்ட் சம்மந்தமாகவே வந்து எல்லாமே கேட்க மாட்டாங்க. பொது அறிவு சம்மந்தமாகவும் நம்மளை கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. எல்லா கொஷின்ஸுமே வந்து நம்ம ஹைகோர்ட் சம்மந்தமாகவே இல்லை நீதித்துறை சம்மந்தமாகவே வந்து கேட்க மாட்டாங்க. ஜென்ரலான கொஸ்டின்ஸும் வந்து நிறைய கேட்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ப்ரிப்பேராகவே இருக்கணும். ஏன்னா 10th லெவலுன்றதுனால கொஞ்சம் டீப்பாகவே கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாமினரு, ரீடர், பெயிலிஃப் இவங்களுக்கெல்லாம் வந்து வெறும் இன்டர்வியூ மட்டும்தான். இன்டர்வியூக்கு அப்புறம் டேரெக்டாக வந்து அவங்க செலக்ட் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி. இதே ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, பேட்ஸ்மேனாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல், அதுக்கப்புறம் தான் வந்து இன்டர்வியூ. அதனால் இந்த 10th லெவல் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுனால கொஞ்சம் டீப்பாக வந்து கேட்பாங்க. நீதித்துறை சம்மந்தமாக மட்டுமே இல்லை, நம்ம பொது அறிவு சம்மந்தமாகவே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இதை போல் வீடியோ வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெய்லி வந்து வீடியோ போடுறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.